ஒடிசா மாநிலம் மெல்கரா கிராமத்தை சேர்ந்தவர் தானா மாஜி. இவரது மனைவி அமாங் தேவி ஆஸ்துமா காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர். நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலமானார். அவரது சடலத்தை எடுத்து செல்ல மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் கேட்டபொழுது மருத்துவமனை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் கொடுக்க மறுத்துள்ளது. இதனால் வேறு வழியின்றி மனைவியின் சடலத்தை ஒரு துணியில் சுற்றி கொண்டு அவரே தோளில் சுமந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன் சொந்த கிராமமான மெல்கரா நோக்கி நடந்துள்ளார். அவருக்கு பின்னால் தானா மாஜியின் 12 வயது மகள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். 10 கிலோமீட்டர் கடந்த நிலையில் பொதுமக்கள் விசாரித்த போதுதான் உண்மை தெரிய வந்திருக்கிறது. உள்ளூர் தொலைக்காட்சியில் இச்செய்தி வெளிவர உடனடியாக அவருக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒடிசாவில் ஏழை மக்கள் மருத்துவமனையில் இருந்து சடலத்தை கொண்டு செல்வதற்கென்றே மகா பிரயாணா என்ற திட்டம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.